ரோமியோ பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போற அடுத்த மூவில ஆகாஷ் முரளி ஹீரோவா ப்ளே பண்ண போறாரு. இந்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அஃபிஷியலா விட்டுட்டாங்க. பரிமளா அண்ட் கோ மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. படமும் இதே மாதிரி இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 5 மூவி ரிலீஸ் ஆக போகுது. அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி மூவில இருந்து அடுத்த சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். டூரிஸ்ட் ஃபேமிலி மூவில நடிச்ச யோகலட்சுமி தான் அரசன் மூவில சிம்புக்கு ஹீரோயினா நடிக்க போறதா அஃபிஷியலா அவங்களே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு இன்டர்வியூல. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருப்பேன், யோகலட்சுமி இந்த மூவில நடிக்க போறாங்க அப்படின்னு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தீப் கிஷனோட சிக்மா படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கான ட்ரெய்லருமே சீக்கிரம் வரப்போகுது. சூர்யாவோட கருப்பு படம் இப்போ வரைக்கும் 300 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூர்யாவோட ஃபர்ஸ்ட் 300 கோடி படம் இது. சூர்யாவோட படங்கள் ரீசெண்டா எதுவும் பெரிய அளவுல வசூல் பண்ணல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வசூல் பண்ணிட்டு இருக்கு இந்த கருப்பு படம். அண்ட் இன்னமும் படம் ஸ்ட்ராங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இப்போ வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ படத்துக்கான வசூல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஃபைனலா படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மரகத நாணயம் 2 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். 24 ஒஸ்தி மூவிலாம் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்னு கேட்குறீங்க. 24 படம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்ல இந்த படம் டிசெண்டாக தான் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒஸ்தி படம் ஃப்ளாப் தான். காஞ்சனா 4 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடுமான்னு கேட்குறீங்க. இதை பற்றி நான் பல முறை பேசிட்டேன். இந்த படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிட்டோம். அமரன் மூவிக்கு நான் வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். AK-64 ப்ரொடியூஸ் பண்றதுல சன் பிக்சர்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி 2-3 ப்ரொடக்ஷன் கம்பெனி லைனப்ல இருக்கு. அதுல சன் பிக்சர்ஸும் ஒன்று தான். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அளவை குந்தப்புறம்ல GB மூவிக்கு நான் வசூலை கேட்குறீங்க. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் எது கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எது நல்ல கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத வந்தா தான் பார்க்க முடியும். DC மூவிக்கான ரிலீஸ் டேட்டு ஜெயிலர் 2ஓட சாங் பத்தி கேட்டிருக்காரு. DC மூவி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீக்கிரம் ரிலீஸ் ஆகிட்டோம். ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி ஜூன் இல்ல ஜூலைல ரிலீஸ் ஆகிட்டோம். ஜெயிலர் 2க்கு ஜூன் மாசத்துல இருந்து அப்டேட் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஜூன் மாசம் சாங் எதிர்பார்க்கலாம். சிம்பு 50 டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. தேசிங் பெரியசாமி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது ட்ராப் ஆகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றிலாம் நான் தனி வீடியோ தான் போடணும். நான் சீக்கிரமே இதை பற்றி தனி வீடியோ போடுறேன். இதை பற்றி ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன் 2 days முன்னாடி போட்ட வீடியோவில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. வேல் மூவியில் வரக்கூடிய கோவக்கார கிளிய சாங் தான். இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்கிறேன். வேற கொஸ்டின் இருந்தால் கேளுங்க.